ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த பன்னீரை உப்பு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க 10 நிமிஷம். ஏன்னா அது சாஃப்டாக இருக்கும், அதனால தான் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிறோம். ஊற வச்ச பன்னீரை 10 நிமிஷம் கழித்து தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க. அது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, உப்பு போட்டு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 1/4 மணி நேரம் கழித்து ஊற வச்ச பன்னீரை ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி பிரியாணி இலை, சோம்பு, கருவேப்பிலை, பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த ரெட் கலர் இருந்தால் தக்காளி சேர்க்க வேண்டாம், அதுவே இந்த க்ரீன் கலர் இருந்தால் தக்காளி சேர்த்து நீங்கள் வதக்கிக்கலாம். நாங்கள் இப்போ ரெட் கலர் பொடி போட்டு நல்லா கிளறிக்கிறோம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடையில் வாங்கி சாப்பிட்றதோட வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ஹெல்த்தி, குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. குழந்தைங்க ஹோட்டலில் செய்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் ஃப்ளேவருக்காண்டி சோயா சாஸ், க்ரீன் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேண்டான்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வதக்கி வச்சிருந்த மசாலா கூட பொரிச்சு வச்ச பன்னீரை ஆட் பண்ணி நல்லா பன்னீரில் மசாலா இறங்குற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. வேணுன்னா லைட்டாக பெப்பர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு, மசாலாவும் பன்னீரும் நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு. நாங்கள் எப்பயும் வடிக்கிற ரைஸையே இதுக்கு ஆட் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு வேணுன்னா பாஸ்மதி ரைஸை குக்கரில் வச்சு அது கூட வதக்கி வச்சுருந்த மசாலா எல்லாம் போட்டு குக்கரில் நீங்கள் வச்சுக்கலாம். நாங்கள் ஃப்ரைட் ரைஸ்க்கு சைடிஷ்க்கு காலிஃப்ளவர் பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.